பேரணிகளுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று பாத்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவின் தரப்புல பாத்தீங்கன்னா 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாகவும் 22 எம்எல்ஏக்கள், அதாவது இபிஎஸ் தலைமையில 22 எம்எல்ஏக்கள் எதிராகவும் வாக்களித்திருந்தாங்க. அவங்க ரெண்டு தரப்பினருமே சபாநாயகரிடமும் முறையிட்டு இருக்காங்க. எங்களுடைய அனுமதி மீறி அங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த முறையிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர் வந்து இங்க இல்ல, இருந்தாலும் செயலாளரை சந்தித்து முறையிட்டு இருக்காங்க. அவங்க என்ன விஷயத்தை கொடுத்தாலும் நீங்க ஏத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி முறையிட்டு இருக்கிறதா பாக்குறோம். குறிப்பா பார்க்கும்போது KP முனுசாமி அவர்கள் பேசும்போது அவங்களுடைய பதவி நீக்கம் அப்படிங்கிறது செல்லத்தக்கதுதான் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. SP வேலுமணி அவர்கள் செல்லாது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது வந்து கட்சி தான் முடிவு பண்ணும். யாரு வந்து விப்புங்கிறது, கொறடா யாருங்கிறது கட்சி தான் முடிவு பண்ணே தவிர அது வந்து சட்டமன்ற கட்சி முடிவு பண்ணாது. இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை விளக்கிடலாம். கட்சி என்பது அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலானது தான் கட்சி. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை கட்சி தான் முக்கியத்துவம் வருகிறது. அப்ப அந்த சட்டமன்ற குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லையா? 47 பேர் சேர்ந்துதான் புதுச்சேரியில் உட்கார்ந்து உண்டு இவருக்கு தான் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. அதுல யாருக்கும் மாற்று கருத்துக்கள் இல்லையே? அதுவும் கட்சி தான் செஞ்சது. கட்சி தான் இவர்களை வந்து சட்டமன்ற குழுவினுடைய அந்த கூட்டத்தை கூட்டுகிறது. அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதே மாதிரி கட்சி தான் அந்த பாராளுமன்ற இல்லை என்றால் சட்டமன்ற கூட்டத்தினுடைய கொறடாவை வந்து தேர்ந்தெடுக்கிறதே தவிர அது நிச்சயமாக வந்து இவர்கள் இல்லை. ஒரு குரூப் இல்லைன்னா இன்னொரு குரூப் வந்து தேர்ந்தெடுக்காது. அதே மாதிரி சட்டமன்ற குரூப்பும் தேர்ந்தெடுக்காது. கட்சி யார் சொல்றாரோ அவர்கள் தான் கொறடா. அப்ப அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கி இருக்கிறதே தவிர நிச்சயமாக அது வந்து சண்முகத்தினுடைய கையோ இல்லை என்றால் வேலுமணியுடைய கையோ கிடையாது. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய வாதம் தான் இப்போது சரி என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சட்டமுறைப்படி இருக்கிற விஷயமாகிறது. திஸ் இஸ் த லீகல் பொசிஷன். வேலுமணி அவர்கள் பிரஸ் மீட்ல பேசும்போது சட்டமன்ற கட்சியே அமைக்கப்படல, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தான் அந்த விப்ப நியமிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. இந்த கன்ஃபியூஷன் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? கன்ஃபியூஷன் கிடையாதுங்க. அவர் சொல்றது தவறு. அவர் சொல்றது வந்து பொய். வேற ஒன்றும் கிடையாது. இதுல வந்து கட்சி என்ற அந்த அமைப்புக்கு தான் இதுக்கு இருக்கின்ற அதிகாரம் இருக்கிறது. கட்சியினுடைய பல அதிகாரங்களை வந்து அதனுடைய பொதுச் செயலாளருக்கு கொடுத்து விட்டீங்க. அப்போ பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுறது தான் கட்சியினுடைய பல கொள்கை கோட்பாடுகள்ல வருகின்றதானாலும் சரி, இல்ல சட்ட நுணுக்கங்கள் வரதானாலும் சரி, அது முழுக்க முழுக்க பொதுச் செயலாளர் சொல்றது தான் விஷயமா இருக்கவே தவிர வேற யாரும் ஏதோ ஒரு SP வேலுமணி இல்லைன்னா ஒரு CV சண்முகம் வந்து சொல்றது வந்து அது சட்டம் ஆயிராது. அதுதான் லீகல் பொசிஷனா இருக்கிறது. அதுக்கு எப்படி இவங்க டான்ஸ் ஆடி இவருக்கு புது ஒரு விளக்கம் கொடுக்குறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னை பொறுத்தவரை வந்து மிக தெளிவாக இருக்கின்ற லீகல் பொசிஷன் என்பது எடப்பாடி பழனிசாமி நேபிக்கின்ற காலத்தான். இப்போ கூட 2023 கூட ஒரு ரூலிங் வந்திருக்குங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரூலிங் வந்திருக்கு. அதை வைத்து பார்த்தால் கூட கட்சி தான் சுப்ரீமா இருக்கிறதே தவிர நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏகள் கிடையாது. இப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து முறையிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நடவடிக்கை பாயுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதுல சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பாருன்னு பாக்குறீங்க சார்? ஏன்னா தாவேகாவுக்கு வேலுமணி தரப்பு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு ஆதரவு தெரிவிச்சவங்கள நீக்குவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? இதுல பழைய பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குது. அதாவது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் தாவேகாவினுடைய அந்த கேண்டிடேட்டை வந்து ஆஃப் பண்றாங்க. அது எடப்பாடி தொகுதியில தான். 234 கேண்டிடேட்டை போட்ட போது 233 கேண்டிடேட்டும் வந்து தேர்ச்சி பெற்று வருகிறார்கள். அவருடைய நாமினேஷன் வந்து அக்செப்ட் ஆகுது. எடப்பாடி என்ற ஒரே ஒரு தொகுதியில் தான் 2 கேண்டிடேட்டையும், அதாவது கேண்டிடேட்டையும் சரி டம்மி கேண்டிடேட்டையும் வந்து ஆஃப் பண்ணி விட்டுறாரு. அதற்கு நிச்சயமாக அது வந்து ஒழுங்காக பண்ணவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை வேற ஒன்றும் கிடையாது. 233 தொகுதியில வந்து 10 ப்ரப்போசர் 10 செகண்டரை வைத்து ஒரு கட்சி வந்து மனு தாக்கல் செய்யும் போது ஒரே ஒரு தொகுதியில் செய்யலைன்னு சொல்றதெல்லாம் போங்கு. நிச்சயமாக அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த ரிட்டர்னிங் ஆபீசரை வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணணும். தேர்தல் ஆணையம் இன்னும் கேள்வி கேட்கவில்லை. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை தாவேகா என்பது இதுவரை அவருக்கு ஒரு எதிரி கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சியா இருக்கிறது. அதனால வந்து யாரும் ஒன்றும் கேள்வி கேட்கல. அந்த ரிட்டர்னிங் ஆபீசரும் ஜமான்ட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. என்னென்ன கிடைச்சதோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ இதுதான் முன்னாடி இருக்கிற பஞ்சாயத்து. அதை வைத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரிகிறது எடப்பாடி பழனிசாமியை ஏன் சென்று சந்திக்கவில்லை, விஜய் ஏன் சென்று சந்திக்கவில்லைன்னு. இது ஒரு ஈகோன மேலே இருக்கின்ற ஒரு விஷயமாக காணுகிறேன். இனி அடுத்த நடவடிக்கை என்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்ட நடவடிக்கை வந்து நிச்சயமாக JCD பிரபாகர் எடுத்தான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது. இனி அதுக்கு எதிராக போனால் நிச்சயமாக இவர்கள் வழக்கு போடுவார்கள். ஆனால் வழக்குன்னு டைம் ஆகும். அது வழக்கு
வந்து விசாரிச்சு வர்றதுக்கெல்லாம் டைம் ஆகும். எப்போ வந்து நீதி கிடைக்கிறதா இல்ல அநீதி கிடைக்கிறதா நமக்கு தெரியாது. ஏனென்றால் இன்னமும் வந்து 2016 தொடரப்பட்ட ஒரு வழக்கு. அதாவது திரு அப்பாவு அவர்கள் ராதாபுரம் தொகுதியில் ஜெயித்தாரா இல்லையா என்று இன்னமும் ஒரு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கவில்லை. அங்க மிக தெளிவாக நமக்கு அனைவருக்கும் தெரிகின்ற விஷயம், ஹைகோர்ட்ல வந்து ரீகவுண்டிங் நடந்து அதுல அப்பாவு ஜெயித்ததாக நம்ம ஹைகோர்ட் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியும். பாக்கி இங்க இருக்கின்ற அனைத்து நபர்களுக்கும் தெரியும். இன்னும் அதுல ஒரு 2016 10 வருடமாகுது. இன்னும் சுப்ரீம் கோர்ட் உடைய ஸ்டேல மட்டும் இன்னும் அந்த டிசிஷன் வெளியே வரவில்லை. அப்ப இதுதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இல்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ தார்மீகமாக பார்த்தால், நியாயமாக பார்த்தால், சுப்ரீம் கோர்ட்டினுடைய பழைய ப்ரொனவுன்ஸ்மெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக எடப்பாடி தரப்புல தான் நியாயம் இருக்கிறது. அப்போ பாக்கி இருக்கின்ற நபர்களை வந்து விஜயனுடைய கையில தான் முக்கியமா எல்லாமே இருக்கிறது. விஜயனுடைய அந்த ஆணையின் பேரில் தான் பாக்கி எல்லாமே நடக்கும். அப்ப விஜய் என்ன அறிவுறுத்துகிறார் ஜேசிடி பிரபாகருக்கு என்றதுதான் நாம் பொருட்டாக பார்க்க வேண்டும். இல்ல நாம ஸ்பீக்கர் தான் அல்டிமேட், ஸ்பீக்கர் தான் எல்லாத்தையும் முடிவெடுப்பாரு, இதுல முதலமைச்சருக்கு பங்குலன்னு சொல்றதெல்லாம் போங்க. நிச்சயமாக அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். நீங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ் விவரத்தை பத்தி குறிப்பிட்டீங்க சார். ஆனா 2017 வந்து இதே மாதிரியான தகுதி நீக்கம் வரும்போது அது உயர்நீதிமன்றத்துக்கு போய் அதுல தீர்ப்பு வெளியாகி இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்குது. அப்போ அதே மாதிரியான சுச்சுவேஷன் நீங்க நோக்கி போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? 2017 வந்து எடப்பாடி பழனிசாமி முழுசாக ஒத்துழைச்சார், பாஜகவோட ஒத்துழைச்சார். அதனால வந்து அவருக்கு பிரச்சனையே எல்லாம் போச்சு. இந்த வெளியிருக்கிற நபர்கள், டிடிவி தினகரன் கூட இருந்த நபர்கள் தான், செந்தில் பாலாஜி உட்பட இருக்கிற நபர்கள், தங்கத்தமிழ்ச்செல்வன் எல்லாமே இருக்கின்ற ஒரு கூட்டம். அவர்கள் வந்து இந்த டைனமிக் புரியாமல் அவர்கள் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருது, அதன் பிறகு அதுக்கு எதிராக தீர்ப்பு வருது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்கள், அங்கேயும் வந்து அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ அவர்களே ஒரு செப்பரேட் குரூப்பாக வந்து ட்ரீட் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி, ஹைகோர்ட் ஆனாலும் சரி சம்மதம் தெரிவிக்கவில்லை. அப்ப அது அந்த பேஸ் தான் அவர்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகப்படுறாங்க. இங்கே இருக்கின்ற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு குரூப்பும், எடப்பாடி பழனிசாமி குரூப்பும் சி வி சண்முகம் குரூப்பும், ரெண்டு குரூப்பும் வந்து பிஜேபிக்கு வாக்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் சி வி சண்முகம் வந்து தேர்தல் முடிந்தவுடனே டெல்லிக்கு சென்று அங்க 2 நாள் தங்கித்தான் திரும்பி வந்தார் என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப அவர் யாரை சந்தித்தார், யாருடைய சம்மதத்தோடு இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை இவர்களை டிஸ்குவாலிஃபை செய்தால் கூட அது ஹைகோர்ட் வந்து என்ன செய்யும் நமக்கு சொல்ல முடியாது. இது எப்படி ரெண்டும் ஜோடித்து போடுகிறீங்கன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. பல தீர்ப்புகளை எடுத்து பாருங்கள், எப்படி தீர்ப்புகள் வந்துட்டு இருக்கிறது. மகாராஷ்டிராவுடைய கேஸ்ல ஆனாலும் சரி, பல சட்டமன்றங்களுடைய கேஸ்ல ஆனாலும் சரி, எப்படி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்து இருக்கிறது இந்த 2014க்கு சேஷம் உள்ள காலத்திலேன்னு பாத்தீங்கன்னா மிக தெளிவாக யார் கூட என்ன அளவுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேப்சரிங் வந்து இந்தியாவில் நடந்திருக்குன்றது அனைவருக்கும் தெரியும். அப்போ பாஜகவினுடைய தயவில்லாமல் நிச்சயமாக 2 பேரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுல சி வி சண்முகத்தினுடைய தரப்புக்கும் பாஜகவினுடைய ஏதோ ஒரு ஹெல்ப் இருக்கிறதாகத்தான் நான் அறிகிறேன். அதனால அவர்களை வந்து அவ்வளவு எளிதில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு இவர்கள் யோசிக்கிறார்கள் என்றுதான் பொருளாக எனக்கு தெரிகிறது. விச் மீன்ஸ் பாஜக தலையீடு இருக்கு, அதனால ஜேசிடி பிரபாகர், அதாவது தாவேக்காவை சேர்ந்த ஜேசிடி பிரபாகர் யோசிப்பார் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? அப்படி நான் சொல்ல வர்றது நான் சொல்லி முடிச்சிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் விளக்குறேன். ஜேசிடி பிரபாகர் ஸ்பீக்கர், அவரை பொறுத்தவரை அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் முன்னால மிக தெளிவாக அவருடைய வழி இருக்கிறது. 2023 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. இதை தாண்டி என்ன கன்சிடர் பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கட்சியினுடைய தலைவருடைய அறிவுறுத்தல் நிச்சயமாக கன்சிடர் பண்ணுவார். நாம் வந்து எவ்வளவுதான் பேசினாலும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, ஒரு சபாநாயகர் வந்து பாரபட்சமின்றி தான் செயல்பட வேண்டும் என்றால் சொன்னாலும் அதெல்லாம் நிச்சயமாக பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு இருக்கின்ற விஷயமாக கிடையாது. கட்சியினுடைய தலைவருடைய அந்த இது எடுப்பார். ஆனால் இன்னொரு விஷயம் அவர் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னவென்றால், பாஜகவினுடைய தலைமையில் வந்து கேட்டு அதனுடைய பர்மிஷன் வாங்கித்தான் சி வி சண்முகம் இந்த போர்க்கொடியை எடுத்திருக்கிறார் என்றது நாம் வந்து மறந்துவிட முடியாது. இதுதான் இந்த 3 விஷயங்களும் வந்து ஜேசிடி பிரபாகரும் கருத்தில் கொள்வார் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமா இருக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, அங்க வந்து அமைச்சரவை பதவி கேட்கறாங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. இப்ப பார்க்கும்போது பதவியேற்று 5 நாட்களுக்கு மேல தாவேக்கா அரசுக்கு அமைச்சர்கள் இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. அப்போ அதிமுக இன்டர்ஃபியர் ஆகிறதுனால்தான் இந்த சிக்கல் நீடிக்குதுன்னு பாக்குறீங்களா? இதுல பாஜகவுடைய சம்பந்தமும் இருக்குது அப்படின்றத நீங்க குறிப்பிட்டீங்க, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னை பொறுத்தவரை வந்து விஜய் இன்னும் காலந்தாழ்த்தக்கூடாது. அமைச்சரவையை வந்து விரிவாக்க வேண்டும். என்றால் இன்னும் தமிழகம் வந்து பல துறைகள்ல பிரச்சனை இருக்கின்ற துறைகளாக இருக்கிறது.
கோடை காலம் அந்த அளவுக்கு பெரிதா இருக்கிறது. ஸ்கூல் அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்கிறது, காலேஜ் அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ அந்த பிரச்சனைகளை எல்லாம் கையாளும் விதமாக டெஃபினட்டாக ஒரு 30 பேர் கொண்ட அட்லீஸ்ட் ஒரு அமைச்சரவை வந்து கூடிய சீக்கிரம் வந்து அவர் வந்து உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த மாநிலத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கல்ஸ் வந்து பெரிதாக வரப்படும். என்றால் இப்ப என்னென்ன துறைகள் வந்து பாக்கி இருக்கின்ற அமைச்சர்கள்கிட்ட இல்லையோ, அந்த 9 பேர் வந்து ஸ்வேரிங் இன் ஆயிருக்காங்க. அதுல 8 பேர்கிட்ட இல்லையோ, அதெல்லாம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. அது பெரும் சுமை. அந்த சுமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த கருத்து நிச்சயமாக வந்து அந்த சின்ன ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆபீஸுக்கு கிடையாது. அப்கோர்ஸ் பல ஃபைல்கள் இருக்கிறது. இது சாதாரண ஒரு டிரான்ஸ்ஃபர்ல இருந்து ஒரு லீவ்ல இருந்து இருக்கின்ற ஃபைல் கூட முதலமைச்சருக்கு வரக்கூடிய அவலம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. பல மாநிலங்களையும் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் வந்து நீங்க வந்து உடனடியாக நீங்க சரி செய்ய வேண்டும் என்றால் அமைச்சரவை வந்து விரிவாக்கம் செய்ய வேண்டும். அந்த அமைச்சரவை ஏன் விரிவாக்கம் செய்யவில்லை என்றால் இது பயங்கர டைலமாவா இருக்கிறது. அதிமுகவினுடைய சப்போர்ட் எடுக்கவில்லை என்றால் முழுக்க முழுக்க வந்து சிபிஎம் சொல்றது, சிபிஐ சொல்றது, விடுதலை சிறுத்தைகள் சொல்றது கேட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தாவேகா தள்ளப்படும். இவர்களை எடுத்து விட்டால் ஊழல் அரசு என்ற அந்த பழியும் வரும். இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் நின்று தவிக்கிறது தான் விஜயினுடைய ஒரு பிரச்சனையாக நான் காண்கிறேன். ஆக்சுவலி இட்ஸ் நல்ல பிரச்சனையாகத்தான் நான் காண்கிறேன். ஏனென்றால் 118 வருமா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த சமயம் எல்லாம் மாறி இப்போது வந்து 144 வரை ஆயிருக்கிறது. அப்ப அந்த 144 வந்து எவ்வளவு பேரை தக்க வைக்க வேண்டும் என்ற அந்த டிசிஷன் இன்னைக்கு வந்து அவர் எடுக்கவில்லை, காலந்தாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றதான் பிரச்சனையாக நான் காண்கிறேன். அது உடனடியாக அதில் ஒரு தீர்மானம் எடுத்து நிச்சயமாக அது அதிமுக சரி நாங்க ஊழல்வாதிகளோட தான் போக போறோம் என்ற அந்த கருத்து நடிப்பில் அவர் அந்த பாதையிலே அவர் பயணிக்கலாம். இல்லை என்றால் அவர் வந்து இல்லை இந்த கொள்கை கோட்பாடு இருக்கின்ற நபர்களோட லெப்ட் என்ன சொல்கிறதோ அதற்கு ஏதுவாகத்தான் நாங்கள் செயல்படுவோம் என்றும் அவர் வந்து பயணிக்கலாம். இந்த ரெண்டு பாதை இருக்கிறது. ராபர்ட் ஃபோர்ஸ் சொல்ற மாதிரி there are two ways. இந்த ரெண்டு ரோட்ல என்ன தேர்ந்தெடுப்பார் என்று நிச்சயமாக அடுத்த சில நாட்களுக்குள்ள நமக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் வந்து இப்போ தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தரப்பு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து முறையிடுவாங்க இல்லையா? இப்ப ஏற்கனவே அதுக்கு முன்னுதாரணம் இருக்குது. அத காரணம் காட்டி அவர் முறையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போகும்போது அது விருப்பம் பாக்குறீங்க சார்? இல்ல ரெண்டு தரப்பினரும் வந்து முன்னாடிதான் செய்வார்கள். அது அவர்களுடைய ரைட்டு. இப்போ நான் ஒரு அஜிடேட்டட் பார்ட்டியா இருந்தால் இல்லைன்றால் அஃபெக்டட் பார்ட்டியா இருந்தால் நிச்சயமாக நான் வந்து முறையிடத்தான் செய்வேன். அது எந்தெந்த ஃபாரம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் நிற்பேன். நான் வந்து ஒரு ஸ்பீக்கர்னுடைய அலுவலகத்தில் போய் நிற்பேன், நான் ஒரு கவர்னருடைய அலுவலகத்தில் போய் நிற்பேன், நான் வந்து ஒரு ஹைகோர்ட்ல போய் நிற்பேன். எந்த இடத்துல எல்லாம் முடியுதோ அந்த இடத்துல எல்லாம் போய் நிற்கத்தான் செய்வேன். அது என்னுடைய ரைட்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஒரு முடிவு என்பது என்ன முடிவு எடுத்தாலும் அது வந்து ஒரு சில மக்கள் வந்து அதை வரவேற்பார்கள், இன்னும் சில மக்கள் வந்து அதை வந்து எதிர்ப்பார்கள். இது இயற்கை. இதை நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இந்த இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து என்ன பெஸ்ட் டிசிஷனாக நீங்க எடுக்க முடியும் என்பது வந்து அது உங்களுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்தவரை வந்து ஊழல்வாதிகளை உள்ள வைத்திருக்க கூடாது. அதாவது ஐடென்டிஃபைடு ஊழல்வாதிகளை வந்து உள்ள வைத்திருக்க கூடாது என்றது என்னுடைய ஒரு ஸ்டாண்டாக இருக்கிறது. அதுக்கு வந்து அவர்கள் போக வேண்டும் என்று கிடையாது. ஒரு ஆதவர்ஜன் உள்ள கிடையாதா? நாளைக்கு என்ன லாட்டரி தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு என்ன யார் என்ன இது கொடுக்க முடியும், கேரண்டி கொடுக்க முடியும்? நாளைக்கு கசினோ வராது என்று யார் என்ன கேரண்டி கொடுக்க முடியும்? அப்படி இருக்கின்ற ஒரு அரசாங்கத்துல வந்து இன்னும் ஊழல்வாதிகள் சேர்ந்தா என்ன என்ற அந்த மனப்பான்மையில் இருக்கின்ற ஒரு கும்பல் கூட அதுக்குள்ளால இருக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம் இருக்குது. அவர்கள் தட் இஸ் அப் டு தட் டிசிஷன் இஸ் அப் டு தெம். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இப்போ கட்சியில வந்து பல உறுப்பினர்களை செயலாளர்களை வந்து நீக்கிறாரு, புதியவர்களை வந்து சேர்த்துக்கிறாரு. அப்போ கட்சியில வந்து புதிய மாற்றங்களை நோக்கி எடப்பாடி பழனிசாமி நகர்ந்துருக்கான்னு பாக்குறீங்களா? இல்ல 2 பேரும் நீக்கியிருக்காங்கல்ல. 2 பேரும் வந்து இந்த மாதிரி நீக்கிறதும் இதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி பார்த்த நாடகமாச்சே. ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நடக்கும்போதே நான் பார்த்த நாடகமாச்சு. அது நான் மறந்துட்டோம் நான் கருதுறேன். ஏனென்றால் அது ஏறத்தாழ ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த நாடகம் நடந்து கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால மறுபடியும் கொஞ்சம் பக்கத்தை காணான்னு சொல்ற மாதிரி மறுபடியும் அதே நாடகம் நடக்கிறது. இதையும் நாம் கொஞ்சம் நாள் கழிச்சா மறப்போம். இனியும் ஒரு பிளவு வரும். அந்த பிளவுனால இப்போ பொதுவாக அதிமுக ஒரு வீக் பார்ட்டியாக இருக்கிறது என்பதுக்கு மறுபடியும் ஒரு சான்றாகத்தான் இது இருக்கிறது. அதிகாரத்துக்கு வர முடியவில்லை. அடுத்ததாக என்ன செய்யலாம், அதிகாரம் எப்படியாச்சும் பிடிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் பல விஷயங்களை செய்தார்கள். அது வந்து சக்சஸ் ஆகவில்லை. அதனால வந்து ஒரு கூட்டம் வந்து இப்ப எப்படியாச்சும் நாம வந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட் கேஸ், அந்த சொத்து குவிப்பு வழக்குல வந்து விஜய் அவர்கள் வந்து ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்துருவார்கள் என்ற அந்த
ஒரு ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் இப்ப விஜய் கூட போய் நிக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இதெல்லாம் நான் கண்ட காட்சிகளாகத்தான் இருக்கிறது. அந்த கண்ட காட்சிகளே மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டிஷன்ல வந்து கொண்டே இருக்கும். இனியும் வந்து கொண்டு தான் இருக்கும். இந்த பக்கமும் பிளவு வரும், அந்த பக்கமும் பிளவு வரும். ஆனா அதிமுகன்னு ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி இங்க இருக்காரு. அவரை தாண்டினா அதிமுகன்னு சொன்னா யாரெல்லாம் ஞாபகம் வருவாங்களோ அந்த பிக் ஷாட்ஸ் எல்லாமே இப்போ வெளியிருக்காங்க. ஈவன் தங்கமணி ஜெயிக்கலனா கூட அவரையுமே இப்போ கட்சி பதவி விட்டு நீக்கி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அப்போ அதிமுக தொண்டர்கள் மத்தியில இது என்ன பார்வையை ஏற்படுத்துன்னு பாக்குறீங்க? எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆகத்தான் இருக்கும். இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமியில இரட்டை இலையும் இருக்கிறது, கட்சியும் இருக்கிறது, பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. ஆனால் அதுல இன்னைக்கு யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா பல வழக்குகள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் இருக்கிறது, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்லயும் இருக்குது. இது ஏதாச்சும் ஒரு வழக்கு வந்து எடுக்கப்பட்டால் நமக்கு மிக தெளிவாக தெரியும். பாஜக அதில் தலையிடுகிறதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அது அந்த தலையிடலானாலும் சரி, இல்லை இவர்களுடைய இந்த பேச்சு கவுண்டர் பேச்சானாலும் சரி, இதனால் வந்து நிச்சயமாக மக்கள் மனதில் வந்து இல்லை என்றால் அதிமுக தொண்டர் மனதில் வந்து பெரிய ஒரு கன்ஃபியூஷன் நிலவத்தான் செய்யும். யார் கூட நிற்க வேண்டும் என்று. ஆனால் ரெட்டலைக்கு நிச்சயமாக பெரிய ஒரு ஃபாலோயிங் இருக்கிறது நம்ம அனைவரும் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் இரட்டை இலைக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று வருகின்ற ஒரு பெரிய ஒரு கும்பலே இருக்கிறது. அது கேண்டிடேட்டை பார்க்காம வாக்களிக்கின்ற ஒரு பெரிய கும்பல். அந்த கும்பல் வந்து இனி என்ன ஆகிவிடும் என்ற அந்த கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அங்கதான் இப்போ விசில் வந்து அடுத்த ஒரு தேர்தலில் வந்து பெரும் ஒரு வெற்றியை கண்டுவிட்டால் 2029 லோக்சபாவில் ஒரு பெரிய வெற்றியை கண்டுவிட்டால் அதன் பிறகு அதிமுக என்ற கட்சியே அழிந்துவிடும் என்றுதான் நான் காண்கிறேன். இல்லை என்றால் ஒரு சிறிய கட்சியாக மாறிவிடும். இப்படி டிவைட் பண்ணி போறதுனால இப்போ ஒரு எஸ்பி வேலுமணினால ஒரு கரிஸ்மா கிடையாது. அவரால் ஒரு தேர்தல் அவர் தொண்டாமுத்தூர்ல ஜெயிக்கலாம். அதை தாண்டி ஒரு தேர்தல் வந்து அவரால் ஜெயிக்க முடியாது. ஒரு 10 பேரை கூட ஜெயிக்க வைக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. அதே நிலை தான் சி விஜய் பாஸ்கர் ஆனாலும் சரி, இல்ல எம்ஆர் விஜய் பாஸ்கர் ஆனாலும் சரி, இல்ல வேற யாரானாலும் சரி, அந்த சி வி சண்முகம் ஆனாலும் சரி, அந்த கட்சியினுடைய நிலை தான். அப்ப அதை தாண்டி ஒரு நபரை வந்து இரட்டையில இல்லாமல் இவர்கள் அனைவரும் ஜெயிக்கிறதே கடினமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் இன்றைய சூழ்நிலையா இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அந்த கட்சி வந்து நலிந்து போகிறதாகத்தான் நான் காண வேண்டும். அடுத்த தேர்தல் அது பெரிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியும். ஓகே சார். இப்போ இறுதியாக இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரட்டளையை வந்து முடக்க வேண்டும், கட்சி எங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முறையிட போவதாக ஒரு தகவல் இருக்கிறது. நீங்க சொல்லபடி பார்க்கும்போது அது அவங்களுக்கே பேக் ஃபயரா மாறுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இப்ப வேற வழி இல்லாம தான் இருக்காங்க. அவங்க வந்து ஓட் போட்டாங்க. இனி அடுத்ததாக அவங்க அக்ரெசிவாக தான் போக வேண்டும். ஏனென்றால் இல்லை என்றால் அவருக்கு இப்ப இன்னைக்கு நிலையில் வந்து இருக்கின்ற சட்டங்களை வைத்து பார்க்கும்போது அவர்கள் டிஸ்குவாலிஃபைடு எம்எல்ஏஸ். அதனாலதான் அவர்கள் வந்து ஏறி அடிக்கிறார்கள். வேற வழி கிடையாது. இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர்கள் போய்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்க கரெக்டா தான் செஞ்சோம் என்பது பல போரத்துல வந்து அவர்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதனால இது செஞ்சு கொண்டுதான் இருப்பார்கள். ஆனா தேர்தல் ஆணையத்தில் இது பெரிய ஒரு தாக்கம் வராது. தேர்தல் ஆணையம் என்பது பாஜக அலுவலகத்தினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸ் தான் இருக்கிறது. அதனால நேரா நீங்க அங்க போயிட்டு அமித்ஷா வீட்டுல போய் சொன்னாலும் சரி, தேர்தல் ஆணையத்தில் போய் சொன்னாலும் சரி, ஒரே விஷயம் தான். அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதான் தேர்தல் ஆணையம் செய்யும் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதற்கு சான்றாகத்தான் வெஸ்ட் பெங்கால்ல தேர்தலுக்கு ஒரு அதிகாரியை நியமிக்கிறார். அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி, சிஇஓ, சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர். அவர் வந்து இன்னைக்கு பாஜகவினுடைய டாப் மோஸ்ட் பியூரோக்ராட்டாக அதே மாநிலத்தில் நியமிக்கப்படுகிறார். இதை விட பெரிய ஒரு சான்றே வேண்டாம். அந்த என்டையர் தேர்தல் ஆணையம் வந்து பாஜக கையில் இருக்கிறதுக்கு வேற சான்றே வேண்டாம். அப்படி இருக்கும்போது நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொல்றதை விட நீங்க வந்து அமித்ஷாஜி கிட்ட போய் சொல்லிக்கலாம். ஓகே ஓகே சார். இந்த சூழல் குறித்து பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.